மாநகர சபைக்குட்பட்ட ஆரியகுளம், கண்ணாதிட்டிக்குளம், தேவரிக்குளம், வண்ணாங்குளம், பானாங்குளம் ஆகியன விரைவில் புனரமைக்கப்பட்டு சுகாதாரத்தை பெறும் நடவடிக்கைகளில் செயற்பட உள்ளதாக யாழ் மாநகர சபை முதல்வர் யோகேஸ்வரி பத்குணராஜா தெரிவித்துள்ளார். இன்று மாநகர சபையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். புல்லுக்குளம் புனரமைப்பு வேலைகள் முடிவுற்றுள்ளன. பானாங்குளம் ஆழமாக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஏனைய 3 குளங்களும் புனரமைப்பு வேலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. ஆரியகுளம் புனரமைப்பின் போது அவ்விடத்தில் அமைந்துள்ள ஆலயத்தை தவிர ஏனைய கட்டிடங்கள் ஆகிய சனசமூக நிலையம், கடைகள், கழிப்பறைகள் ஆகியனவும் அகற்றப்பட உள்ளதாகவும் தெரிவித்த முதல்வர், நெல்சிப் திட்டத்தின் கீழ் யாழ் மாநகர சபைக்குட்பட்ட 17 வீதிகள் திருத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இவற்றில் நீண்ட காலமாக திருத்தப்படாது இருக்கும் வீதிகள் வடிகால் உள்ளடங்கப்பட்டுள்ளன. வண்ணாங்குளம் என்று அழைக்கப்படுகின்ற குளத்தை நகர குளமாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சங்கிலியன் பூங்கா மற்றும் யாழ் மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் சேதமாக்கப்பட்ட சிலைகள் புனரமைக்கப்பட உள்ளன. மேலும் சுப்பிரமணியம் பூங்காவுக்கு இடைப்பட்ட பகுதியில் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளருமாகிய அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்திற்கு சிலை நிறுவுவதற்கும் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். யாழ் நகருக்குட்பட்ட குடிநீர் விநியோக குழாய்கள் அரசு நிதியிலிருந்து 60 மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட உள்ளதாகவும், இதற்குரிய நிதியை அண்மையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இளைஞர்களுக்கான நாளை அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய நாமல் ராஜபக்ச இந்நிதியை ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்த முதல்வர், யாழ் பொது நூலகத்திற்கு பூச்சி வேலைகள் மேற்கொள்வதற்கு 10 மில்லியன் ரூபாய் ஆரம்ப கட்டணமாக ஒதுக்கியுள்ளதாகவும் மேலும் தெரிவித்தார்.